வெல்கம் டு அவர் சேனல் ஹியூமன்ஸ் என்சைக்ளோபீடியா. இந்த செஷன் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு புது லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னன்னா பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் 10th போர்ஷன். புரியுதா? 10th போர்ஷன்ல பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். இந்த பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் உனக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டனா அட்டாமிக் நம்பர். புரியுதா? இதுக்கு முன்னாடி செஷனு இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸை படிக்கிறப்பையும் சரி, இல்ல வந்து நியூக்ளியர் பிசிக்ஸ் அந்த பாடம் நடத்துறப்பன்னு சொல்லி நம்ம எதை சிக்னிபிகண்டா சொல்லியிருப்போம், எதை இம்பார்ட்டண்டா சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ் நம்பரை சொல்லியிருப்போம். புரியுதா? மாஸ் நம்பரை சொல்லியிருப்போம். வேற ஒன்றும் கிடையாது. மாஸ் நம்பர் என்னது? ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் 3 இருக்கும்ல. ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். புரியுதா? நியூட்ரானுக்கு வந்து சார்ஜ் கிடையாது, புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ். இப்போ வந்து இதோட வெயிட்டை வந்து பாக்குறப்ப அட்டாமிக் மாஸ் யூனிட்ல சொல்லியிருப்போம். வெயிட்டை வந்து எலக்ட்ரானோட வெயிட் என்னது, புரோட்டானோட வெயிட் என்னது, நியூட்ரானோட வெயிட் என்னன்னு. வெயிட்டுங்கிறதான வெயிட் கிடையாது, மாஸ் அப்படின்னு வச்சுக்கோ. உன அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி வெயிட்னு சொல்றேன். இப்ப அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்ன செஞ்சிருப்போம்னா இந்த எலக்ட்ரானை வந்து நெக்லிஜிபிள் பண்ணியிருப்போம். எலக்ட்ரான் மாஸை வந்து எடுத்துக்கிற மாட்டோம். நியூட்ரானையும் புரோட்டானையும் சேர்த்துதான் நம்ம வந்து அட்டாமிக் மாஸ் சொல்லுவோம். அட்டாமிக் மாஸ் சொல்லி சொல்லுவோம். அட்டாமிக் மாஸ் ஏ அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது ஏன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியாச்சு. இதுக்கு முன்னாடி செஷன்லயே சொல்லியிருப்போம். இந்த எலக்ட்ரானோட வெயிட் வந்து 0.005 அந்த ஏஎம்க்கு போயிடும். 3 ஜீரோவுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டே நம்மளால பார்க்க முடியும். ஆனா இது வந்து ஒரு மாதிரி கன்சிடரபிள் மாஸா இருக்கும். கன்சிடர் பண்ணக்கூடிய அளவுக்கு நியூட்ரானுக்கு வந்து 1. அதே மாதிரி புரோட்டானுக்கு வந்து 1. இப்படி வந்து தொடங்கும் 0.008 இந்த மாதிரி வந்து ஏஎம்யூ இப்படி வந்து வெயிட் வந்து போகும். புரியுதா? அதாவது இந்த மாஸ் வந்து போகும். அதனாலதான் இதை வந்து மாஸ் நம்பர் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இதைத்தான் நியூக்ளியஸ் சொல்லுவோம். இதைத்தான் மாஸ் நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். எலக்ட்ரான் வந்து வெரி வெரி நெக்லிஜிபிள் மாஸ் கொண்டு இருக்கிறதுனால இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். இதைத்தான் நம்ம சொல்லியிருப்போம். இதுக்கு முன்னாடி செஷன் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த நியூக்ளியர் பிசிக்ஸா இருக்கட்டும், ரெண்டுலயுமே நம்ம முக்கியமா சொல்றது இந்த மாலிகுலர் மாஸ், இது அட்டாமிக் மாசத்தையும் சொல்லுவோம். புரியுதா? அட்டாமிக் மாசத்தையும் சொல்லுவோம். இந்த எலக்ட்ரானுக்கு சொல்லவே மாட்டோம். ஆனா இங்க வந்து பார்த்தனா இந்த செஷனை பொறுத்தளவுக்கு, இந்த லெசனை பொறுத்தளவுக்கு எது எசென்சியல், எது முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டனா இந்த அட்டாமிக் நம்பர். புரியுதா? அட்டாமிக் நம்பரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் புரோட்டான்ஸ் பிரசன்ட் இன் an atom. ஒரு அணுவில் காணப்படக்கூடிய எலக்ட்ரான் அல்லது புரோட்டான். புரியுதா? எலக்ட்ரான் ஆர் புரோட்டான். எலக்ட்ரான் பிளஸ் புரோட்டான் கிடையாது, ரெண்டையும் சேர்த்து எழுதிடக்கூடாது. ஏதாவது ஒன்னத்தை எடுத்துக்கணும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அட்டாமிக் நம்பர் ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டாலேவும் ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோ. ஆட்டம் இருக்குன்னா எலக்ட்ரான் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அத்தனை புரோட்டான் வந்து ஈக்குவலா இருக்கும். புரியுதா? ஏன்னா எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ். புரியுதா? எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப எத்தனை நெகட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஏத்த எண்ணிக்கையில பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தாத்தே ஆட்டம் வந்து நியூட்ரலா இருக்கும், நடுநிலைத்தன்மையோட இருக்கும், ஒரு ஸ்டேபிளா இருக்கும். புரியுதா? அதனாலதான் எலக்ட்ரான் எடுத்துக்கோங்க இல்லைன்னா புரோட்டான் எடுத்துக்கோங்க, ரெண்டுமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அயான்ஸுங்கிற அந்த கான்செப்ட் போறப்பதே இது வந்து மாறும். எலக்ட்ரான் கூட இருக்கும் இல்லைன்னா புரோட்டான் கூட இருக்கும். ஆட்டம் ஆல்வேஸ் நியூட்ரல். இதுதான் ஆட்டம்ங்கிறது வந்து எப்பயுமே நியூட்ரலா இருக்கும். எத்தனை பாசிட்டிவ் இருக்கோ அத்தனை நெகட்டிவ் இருக்கும். நீ வந்து இந்த கன்ஃபியூஷனே வேணாம். என்ன எடுத்துக்கிறேன்னா அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் இன் an atom. ஒரு அணுவில காணப்படக்கூடிய எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையை மட்டும் எடுத்துக்கோ. புரியுதா? கன்ஃபியூஷனே வேணாம். ஒன்ன மட்டும் எடுத்துக்கலாம். அதை நம்ம எலக்ட்ரானை சூஸ் பண்ணிக்கிறோம். புரியுதா? அணுவில் காணப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கை அட்டாமிக் நம்பர்னு சொல்லியிருப்போம். புரியுதா? இங்க வந்து அட்டாமிக் நம்பரை பத்தி நம்ம வந்து பெருசா பேசுவோம். மாஸ் நம்பரை பத்தி பேசுறது இல்லை. ஏன்னு சொல்லி கேட்டனா இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், chemical or physical property of an element is entirely depending upon the atomic number only. அந்த ஒரு எலமெண்டோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும் இல்ல கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், இது எதுவா இருந்தாலும்
அது எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லுவேன்ல, கெமிஸ்ட்ரின்னு வர்றப்ப இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் படிக்கிறப்ப எலக்ட்ரானோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஆடிஷன் ரியாக்ஷனா, எலிமினேஷன் ரியாக்ஷனா, சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனா, இல்ல பாலிமரைசேஷன் ரியாக்ஷன்ஸ் எதுவா இருந்தாலும் இந்த எலக்ட்ரானுக்குள்ளதே நடக்கும். புரியுதா? இந்த டாபிக்கை பொறுத்தளவுக்கு அட்டாமிக் நம்பர் வெரி வெரி எசென்சியல். மாஸ் நம்பரு கிடையாது, இதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப சின்னதா ஒரு ஹிஸ்டரியை பார்த்துக்குருவோம். இந்த பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ஸ் 9th உனக்கு வந்து ஹிஸ்டரி வந்து இருக்கு. இந்த டோபரின்னர் வந்து மும்மை விதின்னு ஒரு விதியை வந்து ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. நியூலாந்து வந்து எண்ம விதி, ஆக்டேட் ரூல்னு ஒரு இதை வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரிலாம் வந்துட்டு கடைசியில டிமிட்ரி மெண்டலீஃப் அவர் வந்து ஒரு மாதிரி ஐடியா கொடுத்துருப்பார் பீரியாடிக் கிளாசிபிகேஷன் வைக்கிறது. இவங்கெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த காலத்துல வந்து நியூக்ளியஸ், இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன இதுக்கு முன்னாடி பாடத்தை வந்து நியூக்ளியஸத்தையும், அதாவது இந்த மாஸ் நம்பரத்தையும் சிக்னிபிகண்டா எடுத்திருப்போம். மாஸ் நம்பரத்தையும் சிக்னிபிகண்டா புரோட்டான் நியூட்ரானையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இதுவே எசென்சியல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மாஸ் நம்பரோட அந்த அசெண்டிங் ஆர்டர்ல வகைப்படுத்திருக்காங்க, கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர், இப்ப மாஸ் நம்பர் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோ, அதை வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல தூக்கி போடுறது, கம்மியா இருக்குன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வர்றது. அந்த அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசை 2, 3, 4 அப்படி கொண்டு வருவாங்க. நல்லா நான் வச்சுக்கோ, மாஸ் நம்பரோட பேசிஸ்லயும் ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்காங்க எலமெண்ட்ஸை. அது வந்து ஒத்து வரல, புரியுதா? ஒத்து வரல. அதுக்கப்புறம் அட்டாமிக் நம்பரை வந்து ப்ரொபோஸ் பண்ணி ஹென்ரி மோஸ்லே, பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட், இன் 1912 வந்து டிஸ்கவர் நியூ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் கால்டு அட்டாமிக் நம்பர். இவரதே இந்த அட்டாமிக் நம்பருங்கிறதே ப்ரொபோஸ் பண்றாரு, கொண்டு வர்றாரு உள்ள. அட்டாமிக் நம்பர்ல வச்சு நம்ம கிளாசிபிகேஷன் பண்ணலாம், இது வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஐடியாவை கொண்டு வந்தாரு இந்த ஹென்ரி மோஸ்லே. புரியுதா? எல்லாரும் மாஸ் நம்பர் போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல அட்டாமிக் நம்பரை போக்கஸ் பண்ணவரு இவர்தே. இதோட அடிப்படையிலே அதை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எப்படின்னு தெரியுமா? ஒரு லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப அதை வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 4th, 5th, 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறான். அவனை வந்து ஏஜ் அடிப்படையில வைக்காம ஹைட் அடிப்படையில வச்சா எப்படி இருக்கும்? ஹைட்டோட பேசிஸ். இப்போ வந்து ஒரு 4th படிக்கிறவங்க ஹைட்டா இருக்காங்கிறக்காண்டி அவனை 8th தூக்கி போட்டுறது. இதுதான் 8th படிக்கிறவனுக்கு குட்டையா இருக்கிறாங்கிறக்காண்டி கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கான் அப்படிங்கிறக்காண்டி அவனை தூக்கி 4th ஸ்டாண்டர்ட்ல போட்டா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இந்த மார்க்ஸ் நம்பரை வச்சு கிளாசிபிகேஷன் பண்ணிருக்காங்க. ஒத்து வரல. அதுக்கப்புறம் ஏஜ் வைஸா கிடையாது, அவனோட அந்த இது ஹைட் வைஸா கிடையாது, ஏஜ் வைஸ்ங்கிறப்ப அட்டாமிக் நம்பருங்கிறது அவனோட ஏஜ் நம்பர். அதை வச்சு இந்த வயசுனா இந்த வகுப்புத்தையும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாசிபிகேஷன் கொண்டு வரப்பதே கரெக்டா இருந்திருக்கு. இதே பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். மறந்த வேணாம், அட்டாமிக் நம்பரோட பேசிஸ்ல, அட்டாமிக் நம்பரோட அசெண்டிங் ஆர்டர், டெசெண்டிங் ஆர்டர் கிடையாது, அசெண்டிங் ஆர்டர் 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி போறதுல கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். இதை கவனிவேன். அட்டாமிக் நம்பருக்கு எப்படி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டஸ்ட் போய் எடுத்துக்கோடா, டஸ்ட் எடுத்துக்கோடா போய். Physical properties. The physical and chemical properties of the elements are the periodic functions of their atomic number. The physical and chemical properties of the elements are the periodic functions of their atomic number. புரியுதா? இதை வச்சுதான் அட்டாமிக் நம்பர் பேசிஸ் வச்சுதான் இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும் சேஞ்ச் ஆகுது. எலமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன், அதோட ஃபங்க்ஷன் சொல்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது. நம்ம பீரியாட் டேபிளை பொறுத்த அளவுக்கு எது என்னன்னு உனக்கு தெரியணும். மொத்தம் 118 எலமெண்ட் இருக்கு. 118 எலமெண்ட் வந்து இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு 16 எலமெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இயற்கையிலே இருக்கக்கூடியது. இதுதான் இயற்கையிலே இருக்கக்கூடியது. அப்ப பார்த்தோன்னா மாஸ் நம்பர்ல அடிப்படையில வகைப்படுத்திருக்காங்க. மாஸ் நம்பர் பேசிஸா வச்சு. மாஸ் நம்பருங்கிறதே எதோட சம்மேஷன்? புரோட்டானும் பிளஸ் நியூட்ரானும் ரெண்டும் சேர்ந்து வகைப்படுத்திருக்காங்க. இது வந்து ஒத்து வரல.
அதுக்கப்புறமே அட்டாமிக் நம்பர் கான்செப்டுக்கு வர்றாங்க. அட்டாமிக் நம்பரை பேசிஸா வச்சு வர்றப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் வந்து இஜட்னு குறிப்போம், மாஸ் நம்பர் வந்து ஏன்னு குறிப்போம், மறந்துட வேணாம். இதை பேசிஸா வச்சு வைக்கிறப்ப கரெக்டா ஒத்து போகுது. புரியுதா? இதுல வந்து நிறைய முரண்பாடுகள் வந்து வரும். எதை எந்த தொகுதியில வைக்கிறேன், ஹைட்ரஜனை ஏன் வந்து எஸ் தொகுதியில வைக்கிறோம், ஹீலியத்தை ஏன் வந்து நோபல் கேஸ் தொகுதி வைக்கிறோம், இந்த மாதிரி 2-3 முரண்பாடுகள் வந்து வரும். மற்றதெல்லாம் கரெக்டா ஒத்து போகும். புரியுதா? இதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு 7 சீரீஸ் ரஃபா போடுறேன். ஒரு 7 சீரீஸ் 1 2 3 4 5 6 7 இந்த ஹரிசாண்டலா இருக்குல்ல, அது வந்து சீரீஸ். புரியுதா? 7 சீரீஸ் வந்து இருக்கு. அப்புறம் இந்த வெர்டிகல் இருக்குல்ல, வெர்டிகல் போர்ஷன்ஸ் ஆஃப் பீரியட் டேபிள், இது வந்து குரூப். புரியுதா? எத்தனை குரூப் இருக்குன்னா 18 குரூப் வந்து இருக்கு. 18 குரூப் 7 சீரீஸ் வந்து இருக்கு. 7 சீரீஸ் வந்து இருக்கு. 18 குரூப் வந்து இருக்கு. இது வந்து நோபல் கேஸ். அது இந்த எந்தெந்த தொகுதியோட அந்த ஃபர்ஸ்ட் மெம்பர் இல்ல சிறப்பான மெம்பரை வச்சு அந்த குரூப்னு சொல்லுவாங்க. இப்ப 18th குரூப் இருக்குல்ல, இதை வந்து நோபல் கேஸ் குரூப்னு சொல்லுவாங்க. நோபல் கேஸ் ஆர் இன்னட் கேஸ்ங்கிறது, மந்த வாயுக்கள்ங்கிறது. இதுல வந்து ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான் இப்படி வந்து வரும். இது வந்து இதே வந்து 17வது தொகுதி இருக்கு வச்சுக்க. 17வது குரூப் வந்து புளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இப்படி அஸ்டடின், இந்த மாதிரி போகும். புளூரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடின். புரியுதா? இந்த மாதிரி குரூப் வரும். அப்புறம் நைட்ரஜன் குரூப், ஆக்சிஜன் குரூப், நைட்ரஜன் குரூப், சால்கோஜன், இது வந்து ஹாலஜன் குரூப், இதுக்கு முன்னாடி சால்கோஜன் குரூப், இப்படின்னு போய்கிட்டே இருக்கும். நீ ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது 18 குரூப் வந்து இருக்கு. 18 குரூப் வந்து இருக்கு. தென் பார்த்தோன்னா 7 சீரீஸ் வந்து இருக்கு. இதுல வந்து எஸ் பிளாக் எலமெண்ட், பி பிளாக் எலமெண்ட், டி பிளாக் எலமெண்ட், எஃப் பிளாக் எலமெண்ட் வரும். அதுல இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் ஒன்று வரும். அதை வந்து கதிரியக்க தன்மையுடைய எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். லாந்தனைடு ஆக்டினைடு சொல்லிட்டு வரும். அது மட்டும் கொஞ்சம் மாறும். அட்டாமிக் நம்பரோட பேசிஸ்ல வச்சு கொஞ்சம் மாறும். என்னன்னு கேட்டா பீரியட் டேபிள் வந்து இப்போ வந்து கிடையாது. உனக்கு வந்து அந்த இதுல கொடுத்துருக்காங்க பாரு, மாடர்ன் பீரியாடிக் டேபிள். அது எப்படின்னா, the modern periodic table is the tabular arrangement of elements in periods and groups, highlighting the regular repetitions of properties of the elements. புரியுதா? இதுதான் இந்த மாடர்ன் பீரியட் டேபிளோட ஃபீச்சர்ஸ். ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டேபிளர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலமெண்ட் இன் பீரியட்ஸ் அண்ட் குரூப். பீரியட்ஸ்னா இது 7 குரூப் 7 சீரீஸ் இருக்குன்றோம்ல, அந்த இதுக்கு பேரு பீரியட்ஸ். இதா, அதனால இதுக்கு ஒரு பீரியட் டேபிள்ன்றோம். தென் பார்த்தோம்னா 18 குரூப் வந்து இருக்கு. மறந்துட வேணாம். ஹரிசாண்டல் போர்ஷன்ஸ், horizontal one of the period table is called periods or series. Totally it contains 7 series in period table. And vertical portions of the periodic table is called group. And it totally contains 18 group. Okay, இதோடது. இது எந்த பேசிஸ்ல வகைப்படுத்திருக்காங்கன்னா, அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் கிடையாது. இதுவரைக்கும் நம்ம படிச்ச பாடத்துல எல்லாம் மாஸ் நம்பரை பெருசா சொல்லியிருப்பாங்க. இந்த பாடத்தை பொறுத்த அளவுக்கு இல்ல, இதுக்கடுத்து வர பாடத்துல எல்லாம் அட்டாமிக் நம்பர் எசென்சியல். ஏன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆர் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி டிசைட் பண்றது அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பருங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் இன் ஆன் ஆட்டம் இல்ல எலமெண்ட்ஸ். புரியுதா? எலமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாசிபிகேஷனை லைட்டா பார்ப்போம். இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ட மறந்துடாத. புரியுதா? எப்படி கிளாசிபிகேஷன் பண்ணிருக்காங்க, எதோட பேசிஸ்ல வச்சு கிளாசிபிகேஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத மறந்துடாத. மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர், அதோட சிக்னிஃபிகன்ட் என்ன, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. இதுல
உனக்கு 2-3 பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வரும். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த குரூப்ல வந்து பொதுவா வகைப்படுத்திட்டாங்க, அட்டாமிக் நம்பரோட பேசிஸை வச்சு வகைப்படுத்திருக்காங்க. அது ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி, அட்டாமிக் ரேடியை, அயானிக் ரேடியை, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, இதெல்லாம் வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன செய்யணும்னா இந்த குரூப்ல போறப்ப லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போனாலும் சரி, இல்ல மேல இருந்து கீழே வந்தாலும் சரி, ஒரு ரெகுலரான சேஞ்சஸ் நம்ம வந்து பார்க்க முடியும். இதா ஒரு அதே பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு ரெகுலர் சேஞ்சஸ். ஒரு கரெக்டா லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறப்ப கூடிக்கிட்டே போகும், இல்ல மேல இருந்து கீழே வரப்ப குறைஞ்சிக்கிட்டே வரும், அயானிக் அட்டாமிக் ரேடியை அந்த மாதிரி எல்லாம். இது வந்து பொதுவாக வகைப்படுத்தி பார்க்குறப்ப இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒத்து போகுது. இதைத்தான் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து உனக்கு அந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி எத்தையும் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, இதெல்லாம் என்ன சொல்லி ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இதை மட்டும் நீ மறந்துடாத. பீரியாடிக் கிளாசிபிகேஷன் உனக்கு 118 எலமெண்ட் தெரிஞ்சிருக்குங்கிற அவசியம் கிடையாது. ஒரு டோட்டலி ஒரு 20 எலமெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். கார்பன் என்ன, ஹைட்ரஜன் என்ன, ஆக்சிஜன் என்னன்னா, நோபல் கேஸ் எந்த தொகுதியில் வருது, ஹாலஜன் எந்த தொகுதியில வருது, எஸ் தொகுதியில கொஞ்சம் எலமெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா இதைத்தையும் திருப்பி திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? ஏன்னா கார்பனுக்கு மட்டுமே ஒரு பிரான்ச்சே இருக்கு. கார்பனை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டனா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பூரா அவன் கைக்குள்ள வந்துடும். சரிதா? அதனால நீ 118 எலமெண்ட்டும் தெரியல அப்படிங்கிறத பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஒரு 20 எலமெண்ட்டை நீட்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. அது திருப்பி திருப்பி படிக்க படிக்க உனக்கு வந்து நான் வந்துடும். நான் வச்சுக்க. இதுதான் the introduction part of the our new lessons, the periodic classifications of elements. Thank you. அடுத்து வந்து பார்ப்போம்.